பொறுத்தது போதும் முதன்முறையாக வெளிப்படையாக யோகி போட்ட போடு சுக்குநூறான வியூகம். காஷ்மீரில் நடந்த தேர்தல் பிரச்சார பேரணியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசியதாவது: பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதத்தை பரப்பி வருகிறது. 1960 இந்திய பாகிஸ்தான் நதிநீர் ஒப்பந்தத்தை தவறாக பயன்படுத்துகிறது. இப்படியே தொடர்ந்தால் தற்போது பிச்சை பாத்திரம் ஏந்தி கொண்டிருக்கும் பாகிஸ்தான் வரும் காலங்களில் ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும் கையேந்த வேண்டிய நிலை ஏற்படும். அந்த நாடு மூன்றாக உடையும். பாகிஸ்தான் தற்போது 2 காரணங்களுக்காக தத்தளித்து வருகிறது. அந்த நாடு அதன் சொந்த செயல்பாடுகளிலேயே சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. பலுஜிஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை அந்நியர்களை போன்று நடத்துவதால் அந்த மாநிலத்தில் யாரும் பாகிஸ்தானுடன் இணைந்திருக்க விரும்பவில்லை. ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டு பாகிஸ்தான் விலக வேண்டும். பாஜக அரசின் நடவடிக்கையால் சிறப்பு அந்தஸ்து தரும் 370வது பிரிவு மற்றும் 35A ரத்து நடவடிக்கையால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் மற்றும் ஊழல் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் எளிதாக அங்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் தற்போது பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருந்து மாறி சுற்றுலா தலமாக மீண்டும் மாறி வருகிறது. மேலும் டெல்லி காஷ்மீருக்கு வந்தே பாரத் ரயில் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிருந்த பகர்வால், குஜார், தலித் மற்றும் வால்மீகி சமுதாய பிரிவினர் நீண்ட காலமாக உரிமைகளை பெறக்கூட முடியாமல் தவித்தனர். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நடவடிக்கையால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கிறது. காஷ்மீரில் ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் வெளிநாடுகளுக்கும் டெல்லிக்குமே படையெடுத்தனர். ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சியை மறந்துவிட்டனர். இவ்வாறு யோகி ஆதித்யநாத் சக்கை போடு போட்டு பேசினார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.